ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ். நம்ம இப்போ எர்ணாகுளம் வந்திருக்கோம். எர்ணாகுளம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு போட் சிட்டி போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட் சிட்டி போய் அங்கேருந்து நம்ம போட்டிங், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடல் வழியாக போட்டிங்கில் ட்ராவல் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். இப்போ நம்ம ஆட்டோவில் ஆட்டோ சார்ஜ் 120 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஆட்டோ சார்ஜ் கம்மி தான். ஆட்டோ பார்த்திங்கன்னா இது எம்ஜி ரோடு, மெயினான ஏரியா. எம்ஜி ரோடு வழியாக போய் கேனான் ஸ்ட்ரீட்டு போய் அங்கேருந்து உங்களுக்கு போட் ஜெட்டி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த போட் செட்டி பார்க் ஏரியா வந்திருக்கேன். இங்கே நின்று பேசிகிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக இருக்குது. இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. பேக் சைடில் தான் அந்த பீச் இருக்குது பாருங்கள். இப்போ இது கேஎஸ்ஆர்டிசி குருவாயூர் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து குருவாயூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் எல்லாமே போகுது. நம்ம குருவாயூர் போகணுன்னா போய்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம போட் செட்டி போகிற பாதை வழியாக போயிட்டுருக்கோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பிளேஸ் எல்லாமே அமைதியாக அழகாகவும் இருக்குது பாருங்கள். இப்போ இங்கே காரு, வேனு, பஸ் எது வந்தாலும் நிற்பாட்டுறதுக்கு எல்லா இட வசதியும் இருக்குது. காருக்கு 30 ரூபா வாங்குகிறாங்க, வேனுக்கு 80 ரூபா வாங்குகிறாங்க, பஸ்ஸுக்கு 120 ரூபா வாங்குகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சைடில் ரைட் சைடில் ஃபுல்லாமே பார்க் ஏரியா தான். உங்களுக்கு பீச் ஒட்டி நடந்து போகிறதுக்கான அந்த இது எல்லாமே வசதி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெஞ்ச் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கும் நல்ல இடம். புதுசாக கல்யாணமாகி வரவங்களுக்கும் இது ரொம்ப அருமையான இடம். இங்கேருந்து எங்கே போட் ஆப்ரேட் பண்ணுறான்னு பாருங்கள். மட்டஞ்சேரி, போர்ட் கொச்சி, விபின் இந்த இடம் எல்லாத்துக்குமே உட்டன் போட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இங்கே தான் டிக்கெட்டு வாங்கியிருக்கோம். டிக்கெட்டு எல்லாமே 8 ரூபா 10 ரூபாக்குள்ளே தான் இருக்குது சாதாரண போட்டுக்கு. 75 பேர் போட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி 100 பேர் ஒரு போட்டும் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போகும்போது நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது பாருங்கள். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கடல் எவ்வளோ அழகாக காட்சி அளிக்குது, ரம்மியமாகவும் இருக்குது பாருங்கள். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பவர் 100 ஹெச்பிலேருந்து 200 ஹெச்பி வரைக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடில் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம வியர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த போட் மினிமம் 100 பேர் உட்கார மாதிரி சீட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், போட்டு இப்போது கிளம்பிருச்சு. போட் ஜெட்டிலேருந்து கிளம்பி நம்ம விபின்
அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட் ஆப்ரேட் பண்ணுறது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது பாருங்கள். மேக்ஸிமம் இந்த சீட் எல்லாமே பஸ்ஸில் கொடுத்துருக்க மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஃபேன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் ஒரு 3 ஃபேன், அந்த சைடில் ஒரு 3 ஃபேன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து இப்போ வந்து தொடங்கிருச்சு. ரொம்ப அருமையாகவும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல இங்கேருந்து மட்டஞ்சேரிக்கு இங்கேருந்து போட்டு ஆப்ரேட் பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அந்த போகிற வழியில் வந்து வண்டல் மண் நிறைய வந்து படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அது எல்லாமே அந்த மிஷினை வச்சு எல்லாமே வண்டல் மண் பூராத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு இப்போ புதுசாக மட்டஞ்சேரிக்கும் போட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த போட் பயணம் வந்து இந்த மக்களுக்கு வந்து எவ்ரிடே லைஃப்பில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது அவங்களுக்கு டெய்லி இந்த ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு பஸ் மாதிரி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த உட்டன் போட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த போட்டு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வந்து வேறு சன் சோலார் அப்படிங்கிற மின்சக்தி கப்பல் கூட இந்திரா, அந்த கப்பல் பேர் இந்திரா, அது கூட ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து மெட்ரோ வாட்டர் போட்டு கப்பல் ஷிப் அதுவும் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து நம்ம பார்க்குறது வந்து வெல்லிங்டன் ஐலாண்டு. ஜூவாரி சிமெண்ட் வந்து அங்கே ரன் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட டெர்மினல் வந்து அங்கே இருக்குது. இப்போ வந்திருக்கிறது வந்து எம்பார்கேஷன் ஜெட்டி. இப்போ இது வந்து ஒரு ஸ்மால் ஐலாண்டு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு ஒரு ஸ்மால் மினி பார்க் இருக்குது.
நல்ல ரிலாக்ஸேஷன் பிளேஸும் கூட ஃப்ரெண்ட்ஸ். வாவ் வாவ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மழை நேரத்தில் இந்த ஸ்மால் ஐலேண்ட் வந்து நமக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நல்ல என்ஜாயபிள் பிளேஸு ஃப்ரெண்ட்ஸ், எ பிளேஸ் டு என்ஜாய். நம்ம வந்து இங்கே வந்து தங்குறதுக்கும் நிறைய ரிசார்ட்ஸ்லாம் நிறையாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அப்படியே நம்ம புக் பண்ணி ஸ்டே பண்ணலாம். அப்ஸ்டேர் ட்ராவலிங் போட், அதாவது நம்ம மாடிலையும் ட்ராவல் பண்ணி போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சச் ஏ பியூட்டிஃபுல் போட். அது வந்து மெரெயின் கிங்ஸ் போட் கம்பெனிக்காரங்க அதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதில் டிக்கெட் வாங்கி நம்ம மாடியில் உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது போட் வந்து நிற்கிற இடம் வந்து ஃபோர்ட் கொச்சி. ஃபோர்ட் கொச்சி வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிசம் சென்டர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான கடற்கரை, அமைதியான ஒரு சூழலோட ஒரு நல்ல டூரிசம் பிளேஸ். இது வந்து இங்கே வந்து அந்த காலத்து பிரிட்டிஷ் கலாச்சாரம் மாறாமல் இங்கே வந்து பாதுகாத்துட்டு வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொச்சி ஏற்றுமதி துறைமுகம். அது வந்து மினிமம் வந்து இங்கே வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஷிப் எல்லாமே வந்து போகுது. ஒரு 1000 அல்லது 1500 கண்டெய்னர் வரைக்கும் ஏற்றுற கப்பல்ஸ்லாம் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த போட் வந்து கடலில் போகும்போது உங்களுக்கு வந்து நான் இந்த போட்டோட முன்புற காட்சியையும் பின்புற காட்சியையும் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து விபின் ஃபெரி ஜெட்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஒரு போட் ஜெட்டி பாருங்கள். ப்ளேஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மழை பெஞ்சிருக்கிற இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த பிளேஸும் இந்த கிளைமேட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பேசஞ்சர்ஸு, அப்புறம் இந்த மாதிரி காரு, வேனு, பஸ்ஸு எல்லாத்தையுமே இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் ஃபோர்ட்டு கொச்சிக்கு கடத்தி கொண்டு போகிற ஒரு கப்பலுங்க. அது ஒரு முனிசிபல் கார்ப்பரேஷன் மூலமாக அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போது உங்களுக்கு இந்த விபின் அப்படிங்கிற பிளேஸ் ஒரு நல்ல இது வந்து ஐலேண்டு. இது ஒரு அழகான ஐலேண்டு. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தங்குற இடங்கள், அந்த நல்ல ஸ்டே ஹோம்ஸ்லாம் நிறைய இங்கே இருக்குது பாருங்கள். இந்த விபின் தீவு வந்து மொத்தம் 27 கிலோமீட்டர் நீளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதோட ஒரு பகுதி களமுக்கிலேருந்து இன்னொரு பகுதி மெரைன் டிரைவ் வரைக்கும் இது போகுதுங்க. இது கொச்சியோட வந்து கோஸ்ட்லி பிரிட்ஜஸ் சொல்லிட்டு அடுத்தடுத்த பிரிட்ஜ் மூலமாக இது வந்து ஜாயின் பண்ணுறாங்க இந்த தீவை வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பசி எடுக்குது. அப்படியே தேங்காய் பண்ணி டீ சாப்பிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.